நம்ம இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தோட டைட்டிலு முதல்ல விஜய் சேதுபதிக்கு ஜோடிய தமன்னா, விஜய் சேதுபதியை ஹீரோவாக அறிமுகம் செய்த சீனு ராமசாமியோட டைரக்ஷனு, தாரைத்தப்பட்ட வில்லன் ஆர்கே சுரேஷின் ப்ரொடக்ஷன் என ஏகப்பட்ட பெருமைகளுடன் ரிலீஸ் ஆகியிருக்கிற தர்மதுரை படத்தை பற்றி தான். ஓகே, இப்போது கதைக்கு வரலாம். கதைப்படி கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் தமன்னா சிறுசி சாங்கியோடு சேர்ந்து படித்து முடித்து டாக்டர் ஆகும் விஜய் சேதுபதி ஏதோ ஒரு காரணத்தினால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. அதனால் அவரோட குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். அண்ணன் தம்பிகளோட சீட்டு பணம் 8 லட்சத்தோடு எஸ்கேப் ஆகும் விஜய் சேதுபதி அப்படி குடிகாரனாக ஆக காரணம் என்ன? குடும்பத்துடன் சேர்ந்தாரா இல்லையா? தமன்னா சிறுசி டாங்கே இருவருக்கும் விஜய் சேதுபதிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே, இப்போது நம்ம நடிப்பை பற்றி பார்த்தோன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி தர்மதுரையாகவும் குடிகாரனாகவும் ஒரு டாக்டராகவும் வழக்கம் போல் அவரோட நடிப்பில் இந்த படத்தில் வெளுத்து வாங்கியிருக்காரு. அவரும் தமன்னாவோடும் சிறுசி சாங்கியோடும் சேர்ந்து காலேஜில் பண்ணுற அலப்பறை அசத்தல். தமன்னா இந்த படத்தில் செமையாக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல். ஐஸ்வர்யா ராஜேஷ் கிராமத்து பெண்ணாக நடிச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிழக்கு சீமைக்கு பிறகு அவங்க ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் படத்தில் பாடல்கள் எல்லாமே இந்த படத்தோட கதைக்கு இணைஞ்சு போகுது. இந்த படத்தில் ஆண்டிப்பட்டி கனவாகாத்து பாடல் சூப்பர் ஹிட் ஆகும். ஆக மொத்தத்தில் இந்த படம் சீனு ராமசாமிக்கும் விஜய் சேதுபதிக்கும் இன்னும் ஒரு வெற்றி படம்.